திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு அனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மீண்டும் ஒருமுறை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சி துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக தென்காசி மாவட்டம், தென்காசிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரபுரம் என்கிற கிராமத்தில் வசிக்கக்கூடிய திரு பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பார்கள். ஐயா வாங்கய்யா. திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி, பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்கள் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதபூரார் திருத்தாள் போற்றி போற்றி, திரு மாளிகை தேவர் திருவடிகள் போற்றி, சேந்தனார் செம்பதுமச் சேவடி போற்றி, கருவூர் தேவர் கடல் இணை போற்றி, பூந்துருத்தி நம்பிகாட நம்பிகளல் போற்றி, கண்டராதித்தர் கடலடி போற்றி, வேணாட்டடிகள் விரைகளல் போற்றி, திருவாலி அமுதனார் திருவடி போற்றி, புருஷோத்தம நம்பி பூங்கடல் போற்றி, சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி போற்றி, திருவாலவாய உடையார் நிழல்தாள் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூ அடிகள் போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கலல் போற்றி, சேரபெருமான் திருவடி போற்றி போற்றி, நக்கிர தேவர் நல்தாள் போற்றி, கல்லாட தேவர் களலடி போற்றி, கபில தேவநாயனார் களலினை போற்றி, பரணதேவநாயனார் பொற்றாள் போற்றி போற்றி, இளம்பெருமான் அடிகள் இணைத்தாள் போற்றி, அதிராவடிகள் அருங்கலல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி, நம்பியாண்டார் நம்பி நல்தாள் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கலார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிட்டம்பலம். நன்றி ஐயா. அருமையா அருமையா நின்று நிதானமா வாசிங்க, கொஞ்சம் வேகமா ஓடாம இது மாதிரி டெய்லி கொஞ்சம் பொறுமையா வாசிங்கன்னா நல்லா இருக்கும். அற்புதம் 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 அற்புதம். சிவபெருமான் சிவசிவ. நன்றிங்க ஐயா, நன்றி. திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் சோலைமலை கிராமத்தில் வசிக்கக்கூடிய திரு பூங்கொடி ஐயா அவர்கள் வாங்க ஐயா. சிவாய நம்ம. திருச்சிட்டம்பலம். அரட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியங்கன் ரெண்டனவும் புவனம் உய்ய, இருக்கடவுண்டர் அருளும் உலகுக்கெல்லாம் ஈண்டால்தான் திருவருளும் எனவும் கூடி, தெற்கலைஞர் ஞானக்கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவார் வானவர் கோயில் சேர்ந்தார் என்றே. திருச்சிட்டம்பலம். நன்றிங்க. அடுத்து திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக நாமக்கல் மாவட்டம் நாமகிரி நாவல்பட்டி கிராமத்தை சேர்ந்த காட்டூர் கிராமத்தை சேர்ந்த திருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார் அவர்கள் வாங்க.
திருச்சிற்றம்பலம் ஐயா. இந்த நாள் இனி நாளாகட்டும். திருக்கதவும் திருத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றிருக்காள் அருமானுற்றை பின்னை நீர் அம்மா அலங்கி அரற்றாதே திருமாமணிச்சே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம், தென்காசிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சிவ திருமதி மல்லிகா ராமகிருஷ்ணன் அம்மையார் அவர்கள். வாங்க. திருச்சிற்றம்பலம். விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா எழுபொருளே உண தொழுபடி யோகங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தானே வண்டிரு பெருந்துரையாய் வலியடியோம் கண்ணகத்தே நின்று களிதரு தேனே கடல் அமுதே கரும்பே பெரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க ஐயா. அருமை அருமை அருமை. அடுத்து பெரும்புலர் காலை மொழி பாடலை பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திரு கணபதி ஐயா அவர்கள். வாங்க ஐயா. சிதம்பரம் அடியார் பெருமக்களே நன்றி வாழ்க. சிதம்பரம் சிதம்பரம் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தக்கே பக்தராகே அரும்பொழு மலர்கள் கொண்டாங்கே ஆர்ப்பத்தையுள்ளே வைத்து வீணாகவல்லார்க்கு தம்மேல் கட்டி போல்வார் கடவுள் விரட்டனாரே. வணக்கம். நன்றிங்க சிவபெருமானே. சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில திருமந்திரத்தின் ஆசிரியராக இருக்கக்கூடிய திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, நமக்கு இப்படி ஒரு களத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, நம்ம எல்லாம் இந்த நேரத்தில் களவுபடாத காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒருங்கிணைப்பு என்பது சாதாரண விஷயம் இல்லை. எம்பெருமான் பொருட்டு கூடுகின்ற எந்த ஒரு கூட்டத்திலும் இறைவனுடைய இருப்பு இருக்கும் என்று சொல்வார்கள். எங்கெல்லாம் அவனுடைய பெயரை சொல்லி கூட்டம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சாமியோட இருப்பு நிச்சயம் இருக்கும். நம்பினா இருக்கும். அதுல மாற்று கருத்தும் கிடையாது. அதிகாலையில இறைவனை தேடுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் சிந்திக்க வைக்கிறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். அந்த வகையில நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிற திருவருளுக்கும் நம்முடைய மனமொழி திருவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, பிறந்து மொழி பயின்று நமக்கு
காரிய குருவாகவும் இந்த உலகத்தை சொல்லிக் கொடுத்து, பிறகு அதற்குடைய காரண குருவாகவும் வந்து, பிறகு சிவகுருவாக வந்து திருவடியை காண்பித்து, நம்முடைய புருவ நடுவிலே எம்பெருமானுடைய திருநடனம் இருக்கிறது, அங்குதான் திருவடி இருக்கிறது என்று நமக்கு சுட்டி காண்பித்து, இந்த உலக ஆசைகளாக இருக்கக்கூடிய ஆணவம், கன்மம், மாயை இது 3ஐயும் கலைந்து, திருவடி நிழலிலே இளைப்பாறக்கூடிய எல்லா வித்தையும் சொல்லிக் கொடுத்த அந்த குருநாதருக்கு நம்முடைய உடல், பொருள், ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் எளிதே நுழைவோம். குருவருள் இல்லைன்னு திருவருள் இல்லை. நேற்று எல்லாருக்கும் ஒரு காணொளி போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. மெய்கண்டாருடைய அவதார தினம் வருதுன்னு நினைக்கிறேன். அப்ப குருவருள் பற்றி ஒரு செய்தி நேற்று நமக்கு பரப்பட்டது. அம்மா அமைச்சிருந்தாங்க, சூர்யா அம்மா அமைச்சிருந்தாங்க. அதுல ஒரு செய்தி சொல்லப்பட்டிருந்தது. குருமுகமாகத்தான் இறைவன் இறங்கி வருவார். வேற எந்த வகையிலும் சிவபெருமான நேரடியா நம்ம பார்க்க முடியாது. பூசை செய்யலாம். ஆனா பலன் எப்படி வரும்னா, நீங்க பூசை செய்யற பலன் சாமியா தான் இறங்கி வருவார். அதாவது குருவாகத்தான் இறங்கி வருவார். மானுட சட்டை தாங்கி அந்தந்த உயிர்களுடைய பக்குவத்துக்கு ஏற்றார் போல பதுசாக பழகி நம்முடைய நோய்களை தீர்ப்பதற்காக, அத பிணின்னா பிறவின்றதே ஒரு பிணிதான். இந்த பிணியை கழிப்பதற்காக ஒரு சுமூகமாக கடத்தி அதை முடிப்பதற்காக மானுட சட்டை தாங்கி வந்து நமக்கு பலன் அளிக்கக்கூடியது தான் சிவபூஜை. சிவபூஜை செய்யும்போது நேரடியாக சிவபெருமான் வரமாட்டார். அதான் நேற்று அந்த செய்தி போட்டு பார்த்திருப்பீங்க. இறங்கி வந்தா குருவருளாக இறங்கி வந்துதான் அது கருணை செய்யும். அது மானுட சட்டை தாங்கி வந்து நமக்கு உதவி செய்யும். அப்ப வந்திருக்கிறது யாருன்னு தெரியாம தான் நம்ம என்ன பண்றோம், அலட்சியப்படுத்துறோம். அப்போ நமக்கு செய்தி சொல்ல வர்றவங்க யாரு, நம்மளை காப்பாத்துறவங்க யாரு, நம்மளை தூக்கி பிடிக்கிறவங்க யாரு, நம்மளை நடத்துறவங்க யாருன்னு பார்க்கும்போது, இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல ஏன் இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, சாமி இறங்கி கருணை, சாமியோட கருணை. அப்போ எவ்வளவு பூஜை பண்ணாலும், எத்தனை கோயிலுக்கு போனாலும் நேரடியா முடியாத ஒரு நேரடியா சாமி இறங்கி வரமாட்டார்ன்றதுக்காக தான் நமக்கு குருவருளா வர்றாரு. நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்கு, நம்மை தூய்மை செய்வதற்காக. உங்களுடைய நான் பேசுறது கேக்குதா ஐயா? நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா, கேக்குதுங்கய்யா. சிவாயம், திருச்சிட்டம்பலம். அப்ப குருவருள் இல்லைன்னா திருவருள். நன்றிங்கய்யா. குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. அப்ப குரு எப்படி இறங்கணும்? மானுட சட்டை தாங்கி இறங்கி வந்து தான் ஆகணும். ஆமா, நமக்கு என்ன சந்தேகமோ அதை தீர்த்து வைக்கிறதுக்கு அவர் வருவார். நமக்கு என்ன குழப்பமோ அதை தீர்த்து வைக்கிறதுக்கு அவர் வரார். ஆமா, இது நீங்க உணரணும். அதை அசட்டை பண்ணக்கூடாது. அவர் சொல்லுவாரு, நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. யார் மூலியமான வரலாம். பூஜா பலன் இருக்குல்ல, நீங்க பூஜை பண்ண பலன் இருக்குல்ல, எதை நினைச்சு நீங்க பூஜை பண்றீங்களோ அந்த பூஜைக்கு உண்டான பலனை யார் மூலியமா வந்து நம்ம தீர்வு கொடுத்துட்டு போகலாம். அது உண்மை, நீங்க உணரணும். இதுக்கப்புறம் பூஜை பண்ணீங்கன்னா கோரிக்கை வைங்க. அந்த கோரிக்கை யார் மூலியமா வந்து தீர்வாகுதுன்னு மட்டும் பாருங்க. அப்ப சாமி இறங்கி வந்தா எப்படி இறங்கும்னா குரு அருளா தான் இறங்கி வருவார். அலட்சியப்படுத்தக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட குருவருளாக இருக்கக்கூடிய, நமக்கு உபதேசம் தந்து நம்மை கரையேற்றக்கூடிய அந்த குருவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உடல், பொருள், ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பு கேசரி யோகம். இந்த கேசரி யோகம் நிச்சயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், வரணும். அந்த இறுதி யோகம், அதாவது கலைகள்லயே எல்லா கலைகளும் கைகூடும், 64 கலைகளும் கைகூடுவதற்கு ஒரு களமாக இருக்கிறது இந்த கேசரி யோகம் தான். இதை பயிற்சி செஞ்சவங்க எல்லாருமே மிகப்பெரிய நிபுணர்களாக, மிகப்பெரிய வித்தைக்கு சொந்தக்காரர்களாக மாறி இருக்கிறாங்க. நம்ம இத பயிற்சி எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய பெரிய பெரிய ஆளா இருக்கிறாங்க. இந்திய அரசாங்கத்தில் இருக்கிறாங்க, அரசியல் இருக்கிறாங்க, பெரும்புள்ளிங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க குறிப்பிட்டு என்னால சொல்ல முடியல. இந்த கேசரி யோகத்துக்கு
சாம்பவி முத்திரை அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் அதுவும் புருவ நடு தான். இது மூச்சை கவனிக்கிறது, இப்படி நிறைய பயிற்சி அவங்கவங்க தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணாங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம சிகாரம் சைவநெறி பாடசாலையில கேசரி யோகம் நேர்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுல அந்த கேசரி யோகன்ற தலைப்பின் கீழே 8வது பாட்டை நம்ம சிந்திக்க போறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். கேசரின்னா சிங்கம், வேற ஒண்ணுமே இல்லை. சிம்மம். அந்த சிம்மம் எப்படி ஒரு கால் வச்சு மடிச்சு உட்காந்துருக்குதோ அதே மாதிரி வஜ்ராசனத்துல உட்காந்துக்கலாம். இல்லைன்னா நார்மலா ஒரு கால் மேல போட்டு முதுகெலும்பு நேரா வச்சு சின்முத்திரையை பிடிச்சு. ஆமா. ஒரு முறை அந்த சுவையை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டேன்னா நானும் சொல்லக்கூடாது. திருவள்ளுக்காரன் இல்லைன்னா தியானத்துடைய அனுபவம், தியானத்தை நுகரக்கூடிய டேஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா எழுந்த உடனே உற்சாகமா எழுந்து உட்காந்துருவீங்க. ஒரு கால் மேல தூக்கி போட்டு கை ரெண்டும் கோத்துக்கிட்டு கண்ணை மூடி முதல்ல புருவ மத்தியத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க புருவ மடுவை உட்காந்து பார்த்தீங்கன்னா இது இப்ப கூட ஒண்ணுமே இல்லை. அடியேன் வகுப்படுத்திட்டு இருக்கிறேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நீங்க ஓய்வா இருந்தீங்கன்னா இப்ப கூட ஒண்ணுமே இல்லை. கீழே நல்லா ஒரு விரிப்பு போட்டு இதையே தவமா கேட்கலாம். என்ன திருமந்திர வகுப்பு தானே இது. ஒரு காலை மேல தூக்கி போட்டு முதுகெலும்பு நேரா வச்சு அழகா புருவ நடுவுல வச்சு திருமந்திரத்தை அடியேன் பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்க புருவ நடுவுல இருந்தீங்கன்னா செய்தியை புருவ நடுவு வழியா வாங்குனீங்கன்னா அற்புதமா அண்டையில அழகா பதியும். ஆமா. அப்ப இந்த நேரத்தை கூட நீங்க கலவப்படாத நேரமா எடுத்து வீணாக்காம ஒரு கால மேல தூக்கி போட்டு தவத்துல உட்காந்து கை ரெண்டும் கோத்து கண்ணை மூடி புருவ மத்தியில பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டீங்கன்னு வச்சுங்களேன். அப்பா 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 அது கூட ஒரு மேலான நிலை தான். இது கூட தவம் தான். பேசுறதுக்கு ஒரு வாய், கேட்கறது 2 காது. இதுவே தவத்தின் உச்சத்துல கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா சத்தான விஷயம் தானே பேசுறோம். அசத்து பேசல, நிலை இல்லாதது பேசல. நிலை இல்லாதது பேசுறதுக்கு பேர் அசத்து. சத்தியத்தை பேசினா அது சத்து. நிலையானதை பத்தி பேசினா அது சத்து. அப்போ சத்தான விஷயம் பேசினா அதுக்கு சத் சங்கம்னு பேர். அப்ப நல்ல விஷயம் தானே. அப்போ தவம் மாதிரி உட்காந்து கேட்கலாம்ல. தவம் இருந்து என்ன பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம்ல. அப்போ இந்த நேரத்தை வீணாக்க கூடாது. ஆமா. அழகா ஒரு கால் மேல போட்டு முதுகெலும்பு நேரா வச்சு திருநீர் நல்லா பூசி இல்ல அப்படியே கூட உட்காந்து என்ன பண்ணலாம், சென்முத்திரையில கூட உட்காந்து இந்த பாடத்தை கேட்கலாம். கவனம் முழுக்க இங்க அடியன் பேசுறதுல மனசை வச்சு புருவ நடுவுல நீங்க கவனத்தை வச்சுட்டீங்கன்னா அற்புதமா இருக்கும். சாமி திருமூலர் வந்து உணர்த்துறது நல்லா புரியும். சரி. இன்னைக்கு 8வது பாடல் நம்ம பார்ப்போம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அப்போ நீங்க ஓய்வா இருந்தீங்கன்னா அப்படி உட்காந்துக்கலாம். அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு யோகமா மாத்தலாம்னு சொல்லி இப்ப நம்ம பாட்டுக்கு போலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நந்தி முதலாக நாமேலே ஏறிட்டு சந்தித்திருக்கில் தரணி முழுதானோ நந்தி முதலாக நாமேலே ஏறிட்டு சந்தித்திருக்கில் தரணி முழுதாலும் வந்தித்து இருக்கும் பகலோன் வெளியாக சிந்தித்திருப்பவர் தீவினையாளரே பந்தித்து இருக்கும் பகலோன் வெளியாக சிந்தித்திருப்பவர் தீவினையாளரே நந்தி முதலாக நாமேலே ஏறிட்டு சந்தித்து இருக்கில் தரணி முழுதாலும் வந்தித்து இருக்கும் பகலோன் வெளியாக சிந்தித்திருப்பவர் தீவினையாளரே. பொழிப்புரை பாடலுக்குண்டான விளக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தர்மயாதனம் வெளியிட்டது. திருச்சிற்றம்பலம்.
கேசரி யோகத்தை சிவபெருமானையே முதல்வனாக உணரும் உணர்வில் நின்று செய்து அதனாலே அவனை தலைப்படுகின்ற யோகி உலகத்தார் யாவரையும் ஆட்கொள்கின்ற திருவருட் செல்வம் உடையவன் ஆவான். அங்கனமாகவும் அவ்யோகத்தை மேற்கொள்ளாது உலகியலில் பலவற்றை ஆக்க நினைத்துக் கொண்டிருப்பவன் உலகியலில் பலவற்றை ஆக்க நினைத்துக் கொண்டிருப்போர் நல்வினை இல்லாதவரே ஆவார். இன்னொரு முறை படிச்சிடுறேன். திருச்சிற்றம்பலம். ஆமா, எதுக்கு காலையில இருந்து நம்ம சிந்திக்கிறோன்ற எண்ணம் இருக்குல்ல, காலையில எழுந்து எம்பெருமான அதாவது பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரு. சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து அந்த பூவை பறிச்சிடணும். அதான் சொல்லுது. சில பேருக்கு அதை உதிச்ச உடனே இறைவனுக்கு நீ தொண்டு செஞ்சிரு, அன்னைக்கு பொழுது எப்படி இருக்குன்னு பாரு. இந்த உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து டக்குன்னு பறிச்சு டக்குன்னு குளிச்சு டக்குன்னு குளிச்சுட்டு பூவை பறிச்சுட்டு டக்குன்னு சாமிக்கு அதை செஞ்சுட்டு அதெல்லாம் பிரம்ம முகத்துல எழுந்து பண்ண சொல்லி ஆச்சாரியமாரெல்லாம் சொல்லுவாங்க. இந்த சமய தீட்சை வாங்கணுங்களுக்கு தெரியும். சிவதீட்சை பண்ணுவாங்க. அந்த சந்தியா காலம் அந்த பொழுது முடியறதுக்கு முன்னாடி பண்றது ஒரு பெரிய உத்தமம்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள்ல தொடங்குறதுக்கு வசதியா இருக்கும். ஆனா உடல் ஒத்துழைக்கணும். அப்ப முதலாவது யாரை தேடணும்னா இறைவனை தேடணும். காலையில யாரை தேடணும்? இறைவனை தேடணும். அதுக்கான ஏன்னா அவனோட நம்ம குழப்ப தொடங்கிட்டோம்னா நல்லா இருக்கும். சிவனோட தொடங்கிட்டோம்னு வச்சுங்களேன், காலையிலேயே சாமியோட தொடங்கிடுச்சுன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷமா தானே இருக்கும். ஆரம்பிக்கிற வாழ்க்கை முதல் வாழ்க்கை அவனோடு சேர்ந்து ஆரம்பிக்குது. பக்தியோடனா எப்படி இருக்கும்? நல்லா தானே இருக்கும். இந்த பாட்டு என்ன சொல்றது திருப்பி வரும்போது பார்க்கலாம். பொழிப்புரை. கேசரி யோகத்தை சிவபெருமானையே முதல்வனாக உணர்வில் நின்று செய்து அதனாலே அவனை தலைப்படுகின்ற யோகி உலகத்தார் யாவரையும் ஆட்கொள்ளுகின்ற திருவருட் செல்வம் உடையவனாவான். அங்கனமாகவும் அவ்யோகத்தை மேற்கொள்ளாது உலகில் பலவற்றை ஆக்க நினைத்துக் கொண்டிருப்போர் நல்வினை இல்லாதவரே ஆவார். அப்போ இந்த பாட்டை இனி யதார்த்தமா சிகாரம் சைவநெறி பாடசாலையில் நமக்கு என்ன பலன் தருதுன்னு பார்த்துக்கலாம். திருமல நாயனார் பொற்பாதங்களை மனம் வழி மெய்களாலே வணங்கி சாமி நமக்கு என்ன யதார்த்தமா சொல்ல வராங்கன்றது இப்ப பார்த்துடலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நந்தி முதலாக நாமேலே ஏறிட்டு சந்தித்திருக்கில் தரணி முழுதாலும் பந்தித்திருக்கும் பகலோன் வெளியாக சிந்தித்திருப்பவர் தீவினையாளரே. இந்த கேசரி யோகத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். சின்முத்திரையை வச்சு முதுகெலும்பு நேரா வச்சு இல்ல கையிரண்டும் கோத்துக்கிட்டு இல்லைன்னா வஜ்ராசனத்துல உட்காந்து கையை ரெண்டும் தொட மேல வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதான் சிங்கம். முட்டியில் வச்சுக்கணும். நம்ம பாதத்து மேல நீங்க அழுந்தி உக்காந்தீங்கன்னா எல்லா சக்கரமும் நல்லா வேலை செய்யும். முதுகெலும்பு நல்லா இருக்கும். பொருநடல கவனத்தை வச்சிங்கன்னா அற்புதமா அதான் வஜ்ரம் போல அந்த உடம்பை மாத்திரும். முதுகெலும்பு வலியாது, இடுப்பு வலிக்கு வராது, இடுப்பு வலி வராது, கை கால் வலி வராது. காலையில இதை செஞ்சுட்டீங்கன்னா அற்புதமா இருக்கும். அதுக்கு வஜ்ராசனம்னு பேரு. கையை காலெல்லாம் எடுத்து இப்படி திருப்பி நட்டையெல்லாம் உடைச்சிட்டு முறுக்கெல்லாம் எடுத்துட்டு ஆமா உட்காந்தீங்கன்னா எல்லா கழிவும் வெளியிடும். வஜ்ராசனத்துல உட்காந்து முதல்ல என்ன ஆயிடும்னா முதல்ல கழிவு சுத்திகரிப்பு தான். வஜ்ராசனுடைய பெருமை என்ன தெரியுமா? உடம்புல இருக்கிற கழிவு மொத்தத்தை என்ன பண்ணும்? டாக்ஸினை மொத்தம் வெளியேற்றிடும். அந்த கண்ட சதையை அழுத்தி நீங்க உட்காந்தாலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. மூட்டு வலி கீட்டு வலி எல்லாமே என்ன ஆயிடும்? ஒரு முறை உட்காந்து பழக்கப்படுத்தினா போதும், எல்லா வியாதியும் போயிடும். அப்புறம் முதுகெலும்பு நேரம் ஆயிடும். வஜ்ரம் போல உடம்பு என்ன பண்ணிக்கலாம்? காப்பாத்திக்கலாம். அப்படி உட்காந்தாலும் அது கேசரி யோகம் தான. பொருள் நடுவில் கவனம் இருக்கணும். இல்லையா ஒரு காலம் மேல தூக்கி போட்டு முதுகெலும்பு நேரம் வச்சு கையை ரெண்டும் கோத்துக்கலாம். இல்ல மனம் ஒடுங்கணும்னா சென்முத்திரை வச்சுக்கலாம். வச்சுன்னு பொருள் நடுவில் நின்றீங்கன்னா அது கேசரி யோகம். அதான் கேசரி. அப்ப இந்த யோகத்தை குருநாதர் மூலியமா கத்துக்கிட்டு அந்த உள்நாக்கு வழியா பயணிக்கிற அந்த வித்தையை, சித்த வித்தையை, அதாவது சுத்த வித்தை என்று சொல்லக்கூடிய சித்த வித்தையை
சுவாசத்தை வெளியே செலுத்தாம மடமாற்றம் செஞ்சு கவனத்தை வெளியே செலுத்தாம யார் ஒருத்தர் ஆழமா உள்நாக்கு வழியா சுவாசத்தை எடுக்கிறாங்களோ, அந்த யோகத்தை கத்துக்கிறாங்களோ, அவங்க தான் வந்து திருவடியில நிழல்ல இளைப்பாற முடியும். மத்தவங்க யாரும் முடியாது. ஒரு 2 செகண்ட்ல போர் அடிக்கும். ஐயோ! இது வேற உட்காந்துன்னு எதுக்கு பண்ணின்னு இருப்பான்னு. அப்படின்ற ஒரு வெறுப்பு வரும். தவத்தை பார்த்தாலே ஒரு மாரி கடுப்பு வரும். எனக்கு என்ன லாபம்னு கேட்கும். அதுதான். இதுதான் மனசனுடைய இயல்பு. சரி. இப்ப இந்த கேசரி யோகத்துல முழு முதற் பொருளாக நந்தியை நினைத்து நான் மேலே ஏற்றி, நந்தி முதலாக நான் மேலே ஏற்றினா, நந்திய முழு முதல் கடவுளா நினைச்சு, இந்த நான் சொன்னது உள்நாக்கு வச்சுக்கோங்க. உள்நாக்குல கவனம் வச்சு, அத மேல ஏத்தணும். அப்படி இழுக்கும்போது அந்த உள்நாக்கு மணி இருக்குல்ல, இந்த நாக்கை கொண்டு போய் அங்க நிறுத்தக்கூடாது. எந்த நாக்கை கொண்டு போய்? நம்ம சாதாரண நாக்கு இருக்குல்ல, அந்த நாக்கை கொண்டு போய் உள்நாக்குல நிறுத்தக்கூடாது. நாக்கை மடிக்கக்கூடாது. நீங்க எடுக்கிற அந்த மூச்சு உள்நாக்கு மேல மணி மாதிரி ஒண்ணு தொங்கும். அப்படி உங்க கதி இப்படிதான் மாறும். இப்படி மாறும்போது இப்படி உள்ள இழுத்தீங்கன்னா அந்த உள்நாக்குல போய் அது பட்டு மேல அந்த சந்து வழியா போய் அந்த மாதிரி அந்த தடம் சுவாசம் நாசி வழியா இல்லாம உள்நாக்கு வழியா போயிட்டு வரக்கூடிய அப்படி வரும்போது அத உள்நாக்கு மேல இருக்க குழி வழியா போகும்போது இந்த உள்நாக்க போய் தொட்டு அந்த நுனி போய் பட்டு அது மேல போய் படணும். அந்த மாதிரி மேல இழுக்கணும் கபாலத்துக்கு. இந்த கபாலத்துக்கு எடுக்கிற அந்த வித்தையை நீங்க கத்துக்கினீங்கன்னா யார நினைச்சு நந்தியை முதல்வனாக நினைச்சு யார் ஒருத்தர் தவம் பண்றாங்களோ அவங்க தரணி முழுதும் ஆளக்கூடிய ஆற்றல் பெறுவார்கள். ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபம். அப்போ சந்தித்து இருக்கில் அப்படின்னா எங்க சந்திக்குது? கண்ணு ரெண்டும் போய் சந்தித்து எங்க இருக்கணும்? பொருள் நடுவில் இருக்கணும். நந்தி முதலாக நாமேலே ஏற்றி சந்தித்திருக்கில் தரணி முழுதாலும் வந்தித்திருக்கும் பகலோன் வெளியாக சிந்தித்திருப்பவர் தீவினையாளரு. இதை விட்டுட்டு யாரை தேடணுமோ அவங்கள தேடாம, யார்கிட்ட பணியணுமோ அவங்ககிட்ட பணியாம, யார் படைத்து காத்து அடித்து மறைத்து அருளுகிறாங்களோ அவனை போய் நம்ம தொடாம, அவனை முழுமுதற் கடவுளாக ஏத்துக்காம, அவனை வந்து ஒரு பொருட்டா மதிக்காம, அவனால் படைக்கப்பட்ட பொருளை சிந்திச்சிருக்கிறோம். அப்படி பொழுது விடிஞ்சு நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு ஏது பண்ண போறோம்னு தெரியலையே, இந்த சொக்கா 1000 பொண்ணாச்சே, காய்கறி வாங்கணுமே, பால்காரன் கணக்கு முடிக்கணுமே, டியூ கட்டணுமே, அதை பண்ணணுமே, இதை பண்ணணுமேன்னு இப்படி எழுந்தோம்னா என்ன ஆகும்னா அவங்க தான் தீவினையாளர்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? பொழுது விடிஞ்சா சூரியன் வந்தோடனே என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, வந்தித்திருக்கும் பகலோன் வெளியாக சிந்தித்திருப்பவர் தீவினையாளர். அப்ப நல்வினையாளர் யாரு? எம்பெருமானை கைகொள்கிறவர்கள் நல்வினையாளர்கள், புண்ணிய சீலர்கள். எம்பெருமானை தவிர்த்து அவனால் படைக்கப்பட்ட பொருளை சிந்திக்கிறாங்கல்ல, காலைல எழுந்தோடனே எனக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, காய்கறி வாங்கணுமே, அதை வாங்கணுமே, இதை வாங்கணுமே, அதை கட்டணுமே, இதை கட்டணுமே அப்படின்னு அந்த வேலையில இறங்குறவங்க வந்து தீவினையாளர்கள். அப்ப முதல்ல யாரை தேடணும்னா நந்தியம்பரம். அப்ப அவருடைய திருவடியை தேடணும். காலையில எழுந்த உடனே திருவடியை தான் தேடணும். அப்படி திருவடியை தேடுறவங்க தான் இந்த தரணியை ஆள முடியும். ஏன்னா படைச்சவனே பிடிக்கிறீங்களா காலையிலேயே. அப்ப காலையிலேயே பிடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? வந்தித்திருக்கிற வினைகள்லாம் ஓடி போயிடும். ஆனா இங்க பாருங்க, வந்தித்திருக்கும் பகலோன் வெளியாக சிந்தித்திருப்பவர் தீவினையாளரே. அப்படி இந்த உலகத்து செல்வம் எல்லாம் நம்மளை தேடி வரும். அதாவது 16 பேரும் நமக்கு தேடி வரும் அவனை பிடிச்சோம்னா. அவனை விட்டுட்டு 10 பொருளை பிடிச்சோம்னா நம்மளுக்கு தீவினை தான். வினையை மேல மேல பெருக்கிட்டு போக வேண்டியதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அதான் இந்த பாட்டு சொல்லுது. ரொம்ப சுருக்கம் தான், இன்னைக்கு முடிச்சுக்கலாம், சீக்கிரம் முடிச்சுக்கலாம், ரொம்ப பேச வேண்டிய நேரமே கிடையாது. அப்போ கேசரி யோகத்தை பெறுவது என்பது முதல் கட்டம். இந்த பாட்டுக்கு பொருள் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தகுதி என்னன்னா, ஏமம் இருக்கணும், நியமம் இருக்கணும், ஆசனம் இருக்கணும், பிராணாயாமம் இருக்கணும், பிரத்யாகாரம் இருக்கணும். ஏன்னா மூச்சு சாப்பிட்ற அளவுக்கு நீங்க வந்திருக்கணும். இப்போ அடியேன் எடுத்து காமிச்சல ஒரு சவுண்டு, வெறும் நாசி வழி. ஏன்னா பிராக்டிக்கலா சொன்னா தானே புரியும். ஒரு வாய்ஜாலக்கார மாதிரி கூடாதுல்ல.
ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறோம்னு சொன்னா அதுல சாமி கொஞ்சம் பரீட்சையாவது பரிச்சயமாவது வச்சிருக்கணும். அப்புறம் எழுதினவன் ஏட்ட கெடுத்தான், பாடினவன் பாட்ட கெடுத்தான்ற மாதிரி வெறும் பாட்டு மட்டும் பாட்டு செருப்பாடி நல்லா இருந்துங்க, அருமையா இருந்ததுங்க ஐயா, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் ஐயான்ற மாதிரிலாம் உட்காந்துருக்க கூடாது. நல்லா பேசுவான் வாய்கிழிய. ஆனா வாங்க உட்காருங்க ஐயா அப்படின்னா உட்கார மாட்டான். ஆனா உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. அவங்க கூட போட்டோ எடுக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடி போய் ஐயா ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் ஐயா. இதுதான் உலகம். அப்போ பேசுறது வேற, சொல்றது வேற, செய்யறது வேற இல்ல. அதனாலதான் தைரியமா இப்ப எடுத்து காமிச்சேன். தைரியமா எடுத்து காமிச்சேன். வாயா, உனக்கு மூக்கு வழியா இல்லாம உள்ள எடுத்து காமின்னா வா. நீ சொல்லுவ, நீ பேசுவ, நல்லா சிலாகித்து பேசக்கூடிய ஆள் தான் இல்ல வரலன்னு சொல்ல. வா பயிற்சியில் நம்ம 2 பேரும் உட்காருவோம் வா. அப்போ சொல்றது வேற, செய்யறது வேற இருக்கக்கூடாது. சொல் வேறு, செயல் வேறு இருக்கக்கூடாது. சொன்னா செய்யணும். அப்ப நந்தி முதலாக நான் மேல ஏறிட்டா எந்த நான் சொல்ல தெரியணும். எது வழியா சுவாசிக்கின்றது சொல்ல தெரியணும். அப்படி சந்தித்திருக்கக்கூடிய கலை சந்தினா கண் 2ம் போய் பொருள் நடுவில் சந்திச்சிருக்கணும். அப்போ இந்த வெறும் வெற்று பேச்சாளர்களாக பிரபலமாக இருக்கக்கூடிய பேச்சாளர்களா இல்லாம பிராக்டிக்கலான மனிதர்களாகவும் இருக்கணும். அவங்க தான் பேச வரணும். யார் ஒருத்தர் சொல்றாங்களோ அதே மாதிரி செய்யறாங்கன்னா அவங்கள தான் நம்ம நம்பணும். அப்போ அவங்க மூலியமா தான் நம்ம சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா வாய்ஸ் விடல் அடிக்கக்கூடாது. ஆமா பேச்சு சுவாரி பட்டிமன்றம் பேசுற மாதிரி பேசக்கூடாது. ரொம்ப நேரம் பேசுறது, அப்புறம் கவரையான கொடுத்தா மரியாதை பண்ணிட்டு போறது, அப்புறம் உட்காந்து ஐயா இது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா திருன்னு முடிக்கிறது. அப்புறம் பார்க்கலாங்க, தனிப்பட்ட முறையில் நான் உங்களை பேசுறேன் அப்படின்னா அவர் சமாளிக்கிறாருன்னு அர்த்தம். அப்படி இல்ல. பேசுனீங்கல்ல, உங்களால செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதான் நியாயம், தர்மம். அப்ப இது எப்படிங்க சாத்தியம்னா தெரியுதுன்னா தெரியும்னு சொல்ல போறோம், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். அதான் உத்தமம். ஒரு தெரியாத விஷயத்த பேசக்கூடாது, இல்லைன்னா அந்த பக்கம் போகவே கூடாது. அது நமக்கு வேண்டாம், அவ்வளவுதான். நமக்கு அதை தொடுறதுக்கு தகுதி இல்லை, நம்ம எட்ட போயிடணும். அப்போ ஒரு விஷயத்த நம்ம சாமியோட பெருங்கருணையினால எடுத்து பேசுறோம்னு சொன்னா சாமி நமக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா நமக்கு இந்த பக்கமே வர மாட்டோம். நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிக்கை ஏற்றுவித்து சாமி நம்மளை பேச வச்சிருக்காங்க. அப்போ எவன் சத்தியத்தை தெரிஞ்சவன், எவன் சத்தியத்தை தெரியாது பார்க்கணும். எவன் உண்மையை தெரிஞ்சவன், எவன் உண்மையை தெரியாதவன், எது பேச்சு சிவாரசுக்கு பேசுறானா இல்ல ஜனங்களுக்காக பேசுறானா, எதுக்காக பேச வரான் சொற்பொழிவில் பார்க்கணும். அதெல்லாம் கவனிச்சோம்னா நல்லா தெரியும். அப்போ அவர் சரியில் இருக்கிறாரா, கிரியில் இருக்கிறாரா, யோகத்தில் இருக்கிறாரா, ஞானத்தில் இருக்கிறார்ன்ற அறிவு நம்ம தவம் பண்ணா தான் நமக்கு தெரியும். அப்பதான் எதிராளி யாருன்னு நமக்கு தெரியும். நம்மளே தவம் பண்ணலன்னா அப்புறம் எதிராளி எப்படி தெரியும்? அப்போ சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு வந்தவங்க எல்லாருமே விழிப்புணர்வு பெற்றவர்களாக மாறணும்னா 24 நிமிஷம் 20 நிமிஷம் உட்காரணும் ஒரு நாளைக்கு. அதுல தியானத்துடைய அனுபவத்தை உங்களுக்கு உணர்த்தி கொடுக்கணும். அதான் அப்பதான் உங்களுக்கு புரியும். கேசரி யோகம்னா என்னன்னு புரியும், இல்லைன்னா புரியாது. விழிப்புணர்வு பெற்றுட்டீங்கன்னா யார் யார் என்னென்ன பேசுறாங்கன்ற அறிவு உங்களுக்கு வந்துடும், தெளிவு வந்துடும். அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ ஒரு மனுஷன் பேசுறான்னா அவன் பொய் சொல்றானா இல்ல உண்மை சொல்றானா, அந்த புடம் போட்டு பார்க்குற அறிவு நமக்கு வரணும்னு சொன்னா, செய்திக்கு பின்னாடி இருக்கிற செய்தியை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தவத்துல உட்காந்து தான் தெரியும். இல்லைன்னா கண்டதே காட்சி கொண்டதே கோலம், அவ்வளவுதான். யார் யார் என்ன பேசுறாங்களோ அப்படியே நம்பின்னு இருக்க வேண்டியதுதான். நமக்கு தான் விழிப்புணர்வு இல்லைல்ல. இதுதான் செய்தி. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம். அப்ப நந்தின்றது நல்ல தீ, நந்தி. அந்த நல்ல தீ எங்க இருக்குதுன்னா புருவ நடுவுல இருக்குது. அதாவது வெட்டாத சக்கரம், சுடாத நெருப்பு. அதுக்கு பேர் என்னது? வெட்டாத சக்கரன்றது கண்ணு, சுடாத நெருப்புன்றது புருவ நடுவுல இருக்கக்கூடிய தீ. அந்த தீயில தான் திருஞான சம்பந்தர் உள்ள போனாரு. அப்புறம் வெந்து அப்படியே கொப்பளம் வந்துடாது. நந்தனார் அதுலதான் ஏறி உள்ள போனார். நமக்கு நம்ம பார்வைக்கு இருக்கிற தீ வேற, அவங்க பார்வையில் இருக்கிற தீ வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். நந்தி நல்ல தீ, சுடாத தீ. யாருக்கு? அன்பர்களுக்கு.
நானே ஒரு தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனா இன்னமதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தேன் உலம்புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்று வெறுத்திடவே. அவனே தான் வந்து நம்மளை கூட்டு போவான். தேனா இன்னமதமாய் தித்திக்கும் சிவபெருமான் அப்படின்னா அந்த தீயில போனவங்க எரிஞ்சிட்டாங்களா? இல்லையே, நந்தனார் எரியலையே. அப்ப அந்த தீ என்ன தீ? நந்தி. எந்த தீக்குள்ள வந்தாங்க அவங்க? நல்ல தீ, சுடாத நெருப்பு. அந்த சுடாத நெருப்பு எங்க இருக்குன்னா புருவ மத்தியில இருக்கு. அந்த தீயில தான் அவங்க தீ குளிச்சாங்க. ஜோதியில கலந்துட்டாருன்னா எந்த ஜோதியில கலந்துட்டாரு? நான் கேக்குறேன். ஒரு லிமிட் இருக்குல்ல கற்பனைக்கெல்லாம். அப்ப மாணிக்கவாசர் கலந்தது எதுல? இதுலதான் கலந்தாரு. அப்ப எந்த தீனா நந்தி, சுடாத நெருப்பு, வெட்டாத சக்கரம். கண்ணை கொண்டு போய் அங்க நிறுத்தினாங்க. அங்க தீ, அதுல ஜோதி தரிசனம் கிடைச்சது. தரிசனம் கிடைச்ச உடனே என்ன பண்ணிக்கிறாங்க? தன்னுடைய உடம்பை வந்து தங்கமாவும் பொண்ணாகவும் மாத்த முடியும். ஒரு முறை ஒன்ஸ் தரிசனம் கிடைச்சு அவங்க அதுல லயிச்சிட்டாங்கன்னா எப்படி ஒன்னாலும் மாத்தக்கூடிய டெக்னிக் கிடைச்சிடும் உடம்ப. அதான் சந்தித்திருக்கில் தரணி முழுதும் ஆளக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். தரணி என்ன? பூமி. தரணிஸ்ரீ. தரணிஸ்ரீன்னா பூதேவி. அப்போ தரணின்னா நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், பயிற்சி மட்டும் பண்ணா போதும், எல்லாமே நமக்கு வசியமாயிடும். நீங்களே காந்தகமா மாறிடலாம். வெளியே எங்க ஓட வேண்டியது இல்லை. ஆமா, உங்களை நோக்கி எல்லா பொருளும் வரும். இந்த உலகத்து பொருள்கள் எல்லாம் உங்களை நோக்கி வரும். ஆனா நிலையானது நினைச்சோம்னா நிலையானது கிடைக்கும். ஆமா, சிவபெருமானே சிவசிவா. தனக்காக வாழ மாட்டாங்களாம் சில பேர். தனக்காகனா தன்னுடைய தன்னுடைய இருப்பை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. பிறருடைய நலனுக்காக வாழக்கூடிய இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும். தன்னை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது. தமக்கு என்ன முயலவே மாட்டாங்களாம். தனக்குன்னு முயற்சி பண்ணவே மாட்டாங்க. ஆனா மத்தவங்களுக்காக விழுந்து விழுந்து என்ன பண்ணுவாங்க? அதான் நல்ல உள்ளம். அதான் சான்றோருடைய குணம். தனக்குன்னா ஒண்ணும் இல்லைங்க, இருக்கிறது குடிச்சிட்டு நான் பாட்டு நான் போன்னு இருப்பேங்க அப்படின்னு. ஆனா மத்தவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க? ரொம்ப சிந்திச்சு அவங்களுக்காக செய்ய, அப்படி இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும். அப்போ அதுதான் நல்ல உயிர். எப்ப தனக்காக சிந்திக்கலையோ, தன்னுடைய இருப்பை பத்தி தன்னுடைய இருப்பு இரண்டு விட்டுறாது, சாமி பார்த்துக்குவார், அவ்வளவுதான். ஆனா மத்தவங்களுடைய இருப்புக்காக அது என்ன பண்ணும்? அவங்க அப்படி இருக்கணுமே, இப்படி இருக்கணுமே, இப்படி வச்சுக்கணுமே என்ன பண்ணும்? செய்யும். இதுதான் நல்ல உள்ளம். இதுதான் இறைவனுடைய குணம். இறை குணம் உள்ளவங்க இப்படிதான் இருப்பாங்க. தனக்குன்னு முயற்சி பண்ண மாட்டாங்க, தனக்குன்னு வாழவும் மாட்டாங்க, தனக்குன்னு தேடிக்கவும் மாட்டாங்க. நீங்க பாருங்களேன், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பாருங்களேன், தனக்குன்னு தேட மாட்டாங்க. தனக்குன்னு தேடினாங்கன்னா அவங்க அந்த வகையில வரமாட்டாங்க. அக்கௌண்ட்ல இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, எதுவும் தனக்குன்னு வச்சுக்க மாட்டாங்க. கேட்டா கொடுத்துட்டு போயினே இருப்பாங்க, அவ்வளவுதான். ஏன்னா தனக்குன்னு இருக்கிறது இறைவன் மட்டும்தான், அவங்க நல்லா தெரியும். அப்படி தனக்குன்னு இருக்கிறது இறைவன் மட்டும்தான். யார் ஒருத்தர் அந்த செல்வத்தை பிடிச்சான்? செல்வ நெடுமாடும் செல்வ நெடுமாடும் சென்று சேர்நோக்கி செல்வம் மதித்தோய் செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்திலே சிற்றம்பலம் மேய செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வம். அந்த செல்வத்தை யார் பிடிச்சிட்டாங்களோ இந்த உலகத்து செல்வத்தை பத்தி அவளுக்கு கவலைப்படுவதே இல்லை, அவ்வளவுதான். பரம்பொருளை பிடிச்சவங்களுக்கு கவலை. அப்போ தனக்காக வாழவே மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்கள நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர். அவங்க கஞ்சோ கூழோ இருக்கிறத வச்சு என்ன பண்ணுவாங்க? அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க, அவ்வளவுதான். இருக்கிறத சாப்பிட்டு இருக்கிறத இது பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? இதுதான் இறை குணம். இதுதான் வந்து நல்ல சத்துவ குணம். இந்த குணத்தை பெறத்துக்கு தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். ஆமா, சிவபெருமான் தன்னை பத்தின கவலை வந்து சாமிகிட்ட விட்டுட்டு மற்றவங்களுக்காக கவலைப்படுற பெரிய குணம் இருக்குல்ல, பெரிய தனது இடுக்கன் வந்ததுன்னா இடுக்கன் கலைவுதான் நட்பு. மற்றவங்களுடைய குறைய நம்ம குறையா நினைச்சு, மற்றவங்களுடைய வலியை நம்ம வலியா நினைச்சு, மற்றவங்களுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமா நினைச்சு யார் ஒருத்தர் இடுக்கன் கலைய முயற்சி பண்றாங்களோ அதான் நட்பு. நல்ல நட்பு அடையணும். அதுல பாதியில நம்ம எடுத்துக்கணும். அந்த துக்கத்துல ஏன் முழுசா கூட எடுத்துக்கணும். நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன். நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், பாத்துக்கலாம் வா. அதுதான் நல்ல நட்புக்கு அடையாளம். அவங்க தான் சான்றோர் வரிசையில வருவாங்க.
இந்த குறிப்பறிந்து உதவணுமா? எப்படி? ஒருத்தருடைய பழக்கத்துல அவங்களுக்கு வரப்போற இடுக்குன்னு தெரிஞ்சு, அத வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நட்பு வந்து நம்மள காப்பாத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் நல்ல இடுக்கண் களைவு தான் நட்பு. அந்த துயரத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கணும். நட்புன்ற அதிகாரத்துல நீங்க படிச்சு பாருங்க. அதுதான் நல்ல நட்பு. மத்தவங்களுடைய வலியும் வேதனையும் தானா எடுத்து அத முடிச்சு நண்பருக்கு அத செஞ்சு குடுக்கணும்ல. அப்பதான் வந்து ஒரு பெரிய இது கிடைக்கும். ஆமா. ச்சே! நம்ப விஷயத்த போய் எடுத்து, அத சுமந்து, அத சரி செய்யக்கூடிய விஷயம் கிடைக்குதுன்னா, அதுதான் சாமி. வேற என்ன? சிவபெருமானே, சிவசிவா. பிறருடைய துன்பத்த தன்னுடைய துன்பம் மாரி பாவிச்சு, தன்னுடைய வலி போல பாவிச்சு, அத உணர்ந்து அத சரி செஞ்சக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குதோ, அவங்க தான் இறை இயலாளர்கள். அவங்கள கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அவங்க நட்பு தான் நம்ம எவ்வளவு கோடி குடுத்தாலும் கிடைக்காத ஒரு நட்பு. ஆமா. அதுதான் உண்மையான அன்பு. அவங்கள நம்ம எக்காரணத்துக்கு கொண்டும் விட்டுறக்கூடாது. குறிப்பில் குறிப்பறிவாரை என்ன பண்ணக்கூடாது? எக்காரணமும் விடக்கூடாது. அவங்க தான் நமக்கு தேவை. 1000 பழக்கம் இருக்கலாம். 1000 நட்பு இருக்கலாம். 1000 விஷயம் இருக்கலாம். எத்தன பேர் நம்மள தாங்குவாங்க? எத்தன பேர் நம்மள தாங்குவாங்க? Facebookல எனக்கு ஆயிருச்சு. 10,000 பேர் நண்பர்கள் மேல ஆயிட்டாங்க. ஆனா லிங்க் போட்டா எத்தன பேர் வராங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சிவபெருமானே, சிவசிவா. ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் எல்லாம் தான் குடுக்குறாங்க. ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட். எல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிட முடியுமா? எல்லாரும் நண்பர்களா ஆயிட முடியுமா? முடியாது. வினயம் இருக்கணும், விதியில இருக்கணும். அப்போ இந்த மாதிரி யார் ஒருத்தர் தனக்காக முயற்சி பண்ணாம, மத்தவங்களுக்காகவே வாழறாங்க பார்த்தீங்களா? அதுதான் நல்ல கோட்பாடு. தமக்கென முயல மாட்டாங்க. அவங்க தான் சான்றோர் வரிசையில வர்றாங்க. அவங்கள தான் நம்ம தேடி பிடிச்சு நட்பு வச்சுக்கணும். எக்காரணத்த கொண்டும் அந்த நட்பு நம்ப வெண்ணப்பட்டு போகாம பார்த்துக்கணும். ரேர். ரொம்ப ரேர். ஆமா. அப்போ முறையா நம்ம இந்த நந்தி முதல்வனாக கொண்டு, இந்த கேசரி யோகத்த பயிற்சி பண்ணி, காலையில உட்கார்ந்து அத பயிற்சி பண்ணி, இறைவனுடைய திருவடிய தேடுறதுக்கான முயற்சி பண்ணிட்டோம்னா, எந்த ஒரு சிக்கலும் நமக்கு வராது. அவங்க அப்போ இறைவனை தவிர்த்து வேற ஒரு பொருள பத்தி காலையில நம்ம அங்க பண்ணணுமே, இத பண்ணணுமே, இத பண்ணணுமேன்னு அது எல்லாருக்கும் தெரியத்தான் செய்யும். பொழுது விடிஞ்சா எல்லாரும் பண்ணத்தான் போறோம். அப்போ முதல்ல யார பிடிக்கணுமோ அவன புடிச்சிடணும். புடிச்சோம்னா அவன் ஈஸியா மாத்திருவான். தீவினையே நம்மள சேராது. சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்னுடைய தீவினை மாலும், சிவ சிவ என்னுடைய தேவரும் ஆவார், சிவ சிவ என்ன சிவகதி தானே. அப்ப காலையிலேயே இந்த பாட்ட பாடிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. காலையிலேயே இந்த பாட்ட பாடி எம்பெருமான் திருவடிய பார்த்து, கரெக்ட்டா பொருளோட பார்த்து பாடணும். இப்படி கூட வச்சுங்க. சிவபுராணத்த சொல்லி காலையில உட்காருங்க. 95 லைன் சொல்லி முடிக்குங்காட்டி பூர்வமத்த பார்த்துட்டே சொல்லி முடிங்க. திருவடிய பார்த்தே சொல்லி முடிங்க. தவம் எப்படி கூடுதுன்னு பாருங்க. மகுடமே எப்படி ஆரம்பிங்க. மகுடம் சொல்றீங்கல்ல, தென்னாடுடைய சிவனே போற்றி. அப்படி ஆரம்பிக்கும்போது புறநடுவுல ஆரம்பிங்க. வெளிய எங்கயும் போகக்கூடாது கண்ணு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மகுடம் ஒரு 8 போற்றி, 10 போற்றி, 16 போற்றி வரும். அத சொல்லி முடிச்சீங்கன்னா, அதுவே காலையில மெடிடேஷன் தான். தவம் தான். ஆனா கண்ணு 2ம் புறநடுவுல இருக்கணும். மகுடம் சொல்லி, அப்புறம் 4 ஒரு வணக்கம் சொல்லி, அப்புறம் பஞ்சபுராணம் பாடுனீங்கனாலே, அதுவே ஒரு தவமா மாறிடும். இப்படியே நீங்க முதல்ல வாய் விட்டு பாடி புறநடுவு பாருங்க. அதுக்கப்புறம் வாய மூடி பாடுங்க. அது எப்படிங்க ஐயா? உணர்வால நினைங்க. தென்னாடுடைய சிவனே போற்றிருந்து உள்ள நினைங்க. அவ்வளவுதான். அப்ப வாய மூடிட்டீங்க. பிராணன கொண்டு போய் அங்க நிறுத்துங்க. அப்ப புறநடுவுல இருக்கிற இறைவனுக்கு முதல்ல பாடுங்க. அப்ப திருப்பள்ளி எழுச்சி உங்களுக்கு தெரியுதுன்னா, மனப்பாடமா தெரியுதுன்னா, அங்க பார்த்து பாடுங்க. புறநடுவ பார்த்து பாடுங்க. அப்ப என்னென்ன பாட்டு உங்களுக்கு தெரியும்? சிவபுராணம் தெரியுமா? அப்ப 95 சொல்லி சொல்லி முடிங்க. இப்படி ஒரு வழக்கமா வச்சுங்க. ஏன்னா உட்கார்றதுக்கு ஒரு முகாந்திரம் வேணும். எனக்கு போர் அடிக்குதுங்க ஐயா. அப்படியே கண்ணெல்லாம் சுத்துதுங்க ஐயா. நான் படுத்துக்கிறேங்க. ஏன்னா, அப்ப வெறுமனே உட்கார்ந்தீங்கன்னா, பூர்வ மத்தியில பார்க்கும்போது டார்கெட் இல்லாம பார்க்கக்கூடாது. எம்பெருமான் திருவடி அங்க இருக்குது. சாமிய நினைச்சு நம்ம பாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாதம் இருக்குதுன்னு நம்ம உட்காரணும். எப்படி உட்காரணும்? வலது பிரெயின் வந்து சாமியோட வலது காலு, இடது பிரெயின் வந்து அம்பாளோட இடது காலு. 2 பேருடைய கட்டை விரலும் வந்து புருவ நடுவுல இருக்குதுன்னா, அப்ப சாமியோட கட்டை விரலு அப்பா நம்ம தலை மேலயே கட்டை விரல் இருக்குது. சாமியோட தலை நம்ம சாமி வந்து நம்ம மேல கால் வச்சிருக்காரு. அப்ப நம்ம தலை மேல சாமி இருக்கிறாரு. அப்படின்னு எட்டி இப்படி பார்க்க மாட்டீங்க?
அப்படி பார்க்கும்போது நல்ல முயற்சி ஏற்படும். அதுக்கப்புறம் தவத்துல உட்காரும்போது சாமியோட கால் மேல இருக்குதுன்னு நினைங்க. சாமியோட அப்ப நம்ம தலை மேலயும் சாமியோட கால் இருக்குதா? அப்படின்னா ஏற்கனவே ஒண்ணு ஆள்றது அவன் தான். அப்ப உட்கார்ந்து பழக்கப்படுத்திட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். அப்ப இதுக்கப்புறம் தவம் உங்களுக்கு சுலபமா மாறிடும். சாமியோட பாதமே மேல இருக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டீங்கனாலே, தவம் உங்களுக்கு ரொம்ப சுலபமா மாறிடும். ரொம்ப சுலபம். ஆமா. ஆனா நினைக்கணுமே. எத்தன பேர் உட்காரும்போது நினைக்கிறீங்க, சாமியோட பாதம் மேல வந்துருச்சு. கட்டை விரல் அம்பாளுடைய கட்டை விரலும், அப்பாவுடைய கட்டை விரலும் தெரியுது. அதான் புருவமத்தில. அப்படி உட்காரணும். எவ்வளோ பயபக்தியா உட்காருவீங்க. அப்போ அ உலகத்து விஷயத்த நினைச்சுட்டு உட்காராம, சாமியோட பாதமே மேல இருக்குதுன்னு நினைச்சுட்டு உட்கார்ந்தீங்கன்னா, எவ்வளோ பணிவு வரும் தெரியுமா? பக்தி வரும் தெரியுமா? அவ்வளோதான். அப்ப ஆடாம, அசையாம ஒரு குடம் தண்ணி தலை மேல வச்சா எப்படி இருப்பீங்க? ஒரு குடம் தண்ணி தலை மேல வச்சுட்டு நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போணும்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ கவனமா இருப்பீங்க. அதே மாரி தான் இதுவும். ஒரு குடம் தண்ணி தலை மேல இருக்குதுன்னு சொன்னா, அது விழுந்துராம எவ்வளோ பாதுகாப்பா நடந்து வருவீங்க. அதே மாரி எம்பெருமான் திருவடி மேல இருக்குதுன்னா, பாதுகாப்பா அது அப்பா ஒரு குடம் தண்ணிக்கே அவ்வளோ கவனத்த மேல வைக்கிறீங்க. ஒரு தவள மேல தலை மேல வச்சுன்னு தூக்கின்னு வரும்போது எவ்வளோ கவனமா இருக்கிறீங்க. அதே கவனத்த தான் தவம் பண்ணும்போது பண்ணுங்கன்றேன். தவம் பண்ணும்போது எப்படி ஒரு குடம் தண்ணி தலை மேல இருந்தா எவ்வளோ கவனமா இருப்பீங்க. அதே கவனத்த தான் சொல்றேன். ரொம்ப சுலபம். கழுத்துக்கு கீழ புத்தி போகாம, எல்லா ஆதாரங்களுக்கும் நன்றி சொல்லி, அப்போ ஒரு தலை மேல ஒரு குடம் இருந்ததுன்னா எப்படி நீங்க கவனமா நடந்து வருவீங்க. அதே மாரி கவனத்த இப்ப என்ன பண்ண போறீங்க? தவளைக்கு பதில் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? எம்பெருமான் திருவடி இருக்குதான்னு நெனச்சுக்க போறீங்க. அப்போ ஆடாம, அசையாம, தவள விழாம பாத்துக்கிறீங்கல்ல, அதே மாரி எம்பெருமானுடைய திருவடிய தவளையா நெனச்சுக்கங்க. தவளைன்னா குடமா நெனச்சுக்கங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? தலை மேல ஒரு குடம் இருக்குது. கீழ விழுந்துறக்கூடாது. அப்ப எவ்வளோ கவனமா இருப்பீங்க. இந்த கரகாட்டம் ஆடுறவங்கலாம் அவங்கள பாத்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ ஆட்டம் ஆடுனாலும் தலையில இருக்கிறது என்ன பண்ணாது. அப்ப கவனம் முழுக்க அந்த கரகாட்டம் ஆடுற கண்ணுக்கு என்ன பண்ணும்? கழுத்துக்கு மேல தான் இருக்கும். அதத்தான் அடியேன்னு சொல்றேன். பெண்கள்லாம் ஈஸியா உள்ள நுழையறதுக்கு இது ஒரு பெரிய பாடம். தலைக்கு மேல ஒரு குடம் இருக்குதுன்னா எவ்வளவு கவனமா இருப்பீங்க. அதே மாரி தான். தவத்துல உட்காரும்போது தலைக்கு மேல ஒரு குடம் இருக்குதான்னு நெனச்சுக்கங்க. இப்ப குடத்துக்கு பதில் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? எம்பெருமான் திருவடி இருக்குதுன்னு நெனச்சுக்கங்க. எவ்வளோ அழகா கவனமா இருப்பீங்க இப்போ. ஷார்ப்பா இருப்பீங்கல்ல? தல வாரத்துக்கு நேரம் இல்ல. சிக்கல் ஏற்பட்டு சடை போட்டுடுச்சு. அவ்வளவுதான். சோம்பேறித்தனத்தினுடைய விளைவு அது. அது சடை போட்ட உடனே நீட்டா பெருகி வந்துரும். அத ஒரு பெரிய காரணமா வச்சு, "அப்பா எவ்வளோ பெரிய முடிடாப்பா." முடிய பார்த்து அலறுறோம். நான் என்ன சொல்றேன், முடிய பார்த்து, "அப்பா இவ்வளோ பெரிய முடியா?" தல வாரத்துக்கு நேரம் இல்ல. சிக்கல் போட்டுடுச்சு. சிக்கல் போட்டது சிக்கல் எடுத்து இட முடியல. ஒரு சிக்கல் முடிச்சாச்சு. அப்படியே பல சிக்கல் ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே என்ன ஆயிப்போச்சு? சுருண்டு சுருண்டே ஆயிப்போச்சு. கவனிப்பாடு இல்லாம போச்சு. அவ்வளவுதான். அந்த முடிய மேல மேல சுத்தி அப்படியே என்ன பண்ணலாம்? அதே கிரீடமா வச்சு கவனத்த என்ன பண்ணலாம்? அது ஒரு குடமா வச்சுக்கலாம். கொண்ட போடும்போது பின்பக்கம் போடக்கூடாது. பின்பக்கம் கொண்ட போட்டீங்கன்னா, மூளையே பின்பக்கம் தான் வேலை செய்யும். அதாவது பின் மூளை தான் வேலை செய்யும். நாராயணனுக்கு சொந்தம் அந்த மூளை. பின்பக்கம் கொண்ட போட்டோம்னா, அந்த மூளை தான் வேலை செய்யும். கொண்டைய கொண்டாந்து உச்சியில போடணும். கரெக்ட்டா சகசிரார தலம் இருக்குல்ல, அங்க போடணும். பெண்களுக்கு சொல்றேன் நானு. தவம் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, முடிய நல்லா சுருட்டி எடுத்து வந்து தலையில கரெக்ட்டா அந்த இடத்துல வச்சுட்டீங்கன்னா, கவனம் முழுக்க அங்க இருக்கும். கொண்டைய பின்னாடி போட்டீங்கன்னா, கதையே முடிஞ்சு போச்சு. புத்தி ஃபுல்லா அவ்வளவுதான். கீழ தான். அப்போ முடிய அவ்வளோ பெரிய கூந்தல நல்லா சுருட்டி, கொண்டைய நல்லா உச்சியில போட்டு பாருங்க. தவம் எப்படி கூடுதுன்னு பாருங்க. இருக்கிறது 4 முடியா இருந்தாலும் உச்சியில போடுங்க கொண்டைய. சின்ன வயசுல போடுவீங்கல்ல, கரெக்ட்டா சகசிராரத்துல போடுங்க. தவத்துல உட்காரும்போது இந்த இந்த வேலையை மட்டும் செய்யுங்க. ஏன் குடத்துக்கெல்லாம் போறீங்க? முடிய கொண்டாந்து கரெக்ட்டா மேல நிறுத்துங்க. சாமி நிறுத்துறல்ல சாமி. அதே மாரி உச்சியில போடுங்க. முனிவர்லாம் வைக்கிறாங்கல்ல.
அப்ப என்ன பண்ணாங்க அந்த காலத்துல? கவனத்தை முழுக்கும் சகஸ்ராரத்துல வைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? நல்லா முடிய சுருட்டி முடிச்சு போட்டு உச்சியில போடுவாங்க. அந்த உச்சி கொண்ட போட்டீங்கன்னா உங்களுக்கு சகஸ்ராரம் நல்லா வேலை செய்யும். சாமியோட திருவடியை நல்லா உணரலாம். அதையே லிங்கமா கூட வச்சுக்கலாம். தலைமையில லிங்கம் இருக்கிறத கூட ஃபீல் பண்ணிக்கலாம். என்ன நான் சொல்ல வேண்டியதா இருக்கு பாருங்க. குடை இருக்குதுன்னு பாவச்சுக்க சொல்றேன். முடிய பின்பக்கம் போட்டீங்கன்னா புத்தி கீழே போயிடுன்னு சொல்றேன். நல்லா முடிய நல்லா பின்னி அழகா கொண்டாந்து உச்சியில போட்டு நல்லா ஒரு சுருட்டு சுருட்டி அழகா மேல ஒண்ணு வச்சிட்டீங்கன்னா அதே லிங்கம் தான். அதே லிங்கம் தான். கவனம் முழுக்க உச்சியில இருக்கும். நீங்க பின்பக்கம் கொண்டே போட்டீங்கன்னா கவனம் முழுக்க பின்னாடி தான் போகும். அப்ப கொண்ட போறதுல கூட உஷாரா இருக்கணும். நல்ல தலையை எல்லாம் இது பண்ணி சுருட்டி என்ன பண்ணணும்? மேல போட்டு அழகா முடிச்சு போட்டு பாருங்க. உச்சியில போட்டு பாருங்க. பழக்கத்துக்கு கொண்டாங்க. நல்ல பெரிய கூந்தல் இருக்க பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க? உச்சியில கொண்டையில உச்சி கொண்டையை போட்டு பாருங்க. தவம் கூடும் பாருங்க. சூப்பரா கூடிடும். கையில ஒரு 108 ருத்ராட்ச மாலையை வச்சு சிவாய நமன்றதை வாய் விட்டு சொல்லாம ஒண்ணொன்னா அப்படியே தள்ளிக்கிட்டே புருவமுட பார்த்து தலை மேல இறைவன் இருக்கிறாரு, தலை மேல லிங்கம் இருக்குன்னு பார்க்கணும். முடி ஃபுல்லா லிங்கமா பாத்துங்க. எல்லாம் தலை மேல ஒரு குடம் இருக்குதா பாவச்சுங்க. எல்லாம் சாமியோட கால் இருக்குதான் நினைச்சுங்க. புருவநடுவுல எம்பெருமான் திருவடி இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இதுதான் தவம். தவத்துக்கு நான் வழி சொல்லித்தரேன். எப்படியாவது மனசை கொண்டு போய் அங்க மேல நிறுத்துறதுக்கு தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு முறை கூடிடுச்சுன்னா அந்த இடத்துல நீங்க வரமாட்டீங்க திரும்பி. இதெல்லாம் யதார்த்தமா தவத்துக்குள்ள நுழைஞ்சு கொண்டு வர்றது. இயல்பா தவத்துக்குள்ள நுழையிறது எப்படி? அப்ப கவனம் முழுக்க மேல நின்னு சக்தி மொத்தம் கூடிடுச்சுன்னா நீங்களா மாறுவீங்க. எப்ப நீங்களா மாறுறீங்களோ, எப்ப நாமளா மாறுறோமோ அப்போ வெளியில சக்தி போகாது. உலகத்தினுடைய மையம் நம்மளா மாறிடுவோம். அப்பதான் நந்தி அருளை நம்ம பெற முடியும். இல்ல முடியாது. அப்ப தவம் கூடணும்னா தவம் கூடுறதுக்கு முயற்சி பண்ணணும். தவம் கூடுறதுக்கான வழி சொல்லி தரணும். அப்படி மேல நீங்க உச்சியில கொண்ட போட்டு ஒரு தவல் இருக்கிறதாவோ இல்ல எம்பெருமான் திருவடி இருக்கிறதாவோ நினைச்சு நீங்க உட்காந்தீங்கன்னா அப்படியே எவ்வளவு தூரம் நடந்தாலும் தலை இருக்க குடம் விழுந்துடக்கூடாதுன்னு எவ்வளவு கவனமா இருப்போம். அதே மாதிரி தவத்துல உட்காரும் போது தலை மேல ஒரு குடம் இருக்கிறதாவும் தவளை தண்ணி இருக்கிறதாவும் அந்த தண்ணி கீழே ஊத்துறாம பாத்துக்கிறதுக்கு எவ்வளவு கவனமா இருப்பீங்களோ அதே மாதிரி தவம் பண்ணும்போது முதுகெலும்பு நேரா வச்சு கழுத்துக்கு மேல தலை மேல ஒரு குடம் இருக்கிறதாவும் முடிய சுருட்டி அங்க நீங்க கொண்ட போட்டுக்கினாலும் சரி, அங்க எம்பெருமான் திருவடி இருக்குதுன்னு நினைக்கிறது இப்படி நினைச்சு பாருங்க. தவம் எப்படி கூடுதுன்னு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. போன் பண்ணி சொல்லுங்க. ஐயா, மேல ஒரு தவளை இருக்குமா நினைச்சுன்னு உட்காந்தாங்க ஐயா. எவ்வளவு அழகா என் கவனம் முழுக்க மேல போயிட்டு தெரியுங்களா? பாரம் ஃபுல்லா போயிடும். மனம் இருக்கும் ஃபுல்லா போயிடும். திருவடியை பார்த்து அன்னைக்கு என்ன ஆயிடும் எல்லாமே. அப்ப தவத்துல உட்காரும் போது அந்த தவளை விழுந்துடக்கூடாதுன்னு உட்காரணும். அப்படி உட்காந்து பாருங்க. எனக்கு கூடலன்னா என்ன கூப்பிட்டு பேசி திட்டுங்க. நானும் ஓப்பனா சொல்றேன். ஆம்பளைக்கும் இது பொருந்தும், பொம்பளைக்கும் பொருந்தும், ஆம்பளைக்கும் பொருந்தும். தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலித்தேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். அவ்வளவுதான். அப்ப தலை வணங்கணும். தலை வணங்கினா தான் நம்ம தலைவனை பெற முடியும். வணங்கா முடி, வணங்கிய முடி. அப்போ முடிய நல்லா சுருட்டி தவம் பண்ற மாதிரி அகத்தியர் மாதிரி மேல என்ன பண்ணுங்க. இதுக்கப்புறம் தவத்துல உட்காந்தீங்கன்னா பண்ணி பாருங்க. ரிசல்ட் என்கிட்ட சொல்லுங்க. ஆமா, கூடல்னு மட்டும் சொல்லாதீங்க. தவம் எனக்கு கூடல்னு மட்டும் சொல்லாதீங்க. என்னால உட்காரவே முடியலங்கன்னு சொல்லக்கூடாது. ரகசியத்தை உடைச்சிருக்கிறேன் நான் இன்னைக்கு. தவம் பண்ணக்கூடிய ரகசியத்தை தவத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த தியான இன்பத்தை எம்பெருமானுடைய திருவடியுடைய ஓங்கார இன்பத்தை அடையிறதுக்கு நான் வழியை சொல்லியிருக்கிறேன். அப்ப எப்படி உட்காரணும் அப்படின்னா இப்படிதான் உட்காரணும் பெண்கள். இல்லைன்னா கவனம் கழுத்துக்கு மேல போயிடும். ஆமா.
அப்போ நந்தி முதலாக நாமையில ஏறிட்டுன்னா அப்படி உட்காந்து கவனத்தை மேல செலுத்தி சுவாசத்தை உள்நாக்கு வழியா பண்ணி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தரணி மொத்தம் வசமாகும். இங்க பிளாட் வாங்கணும், அங்க பிளாட் வாங்கணும், இங்க வீடு கட்டணும், எதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கைகூடி வரும். அவ்வளவுதான். சாமியே கைகூடி வந்துட்டாரு. நீங்க உங்க ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிலையானது எது, நிலையில்லாத தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வஸ்துக்கள்லாம் சாதாரண விஷயம் தான். அவ்வளவுதான். எல்லாமே கைகூடிடும். எல்லாமே கைகூடிடும். பாருங்களேன். எல்லாம் அந்த குரு மிஞ்சின சிஷ்யம் மாதிரி ஆயிடுவீங்க நீங்க எல்லாருமே. சொல்ல முடியாது. பயிற்சி பண்ணி இன்னும் என்ன பண்ணுவீங்க? வித்தையை கத்துக்கினீங்கல்ல. அதுக்கப்புறம் பயிற்சி பண்ணி என்ன பண்றீங்க? குருநாதரே மிஞ்சி என்ன பண்ணுவீங்க? வேலை காமிப்பீங்க பாருங்க. அப்ப பணிவும் பக்தியும் இருக்கணும். என்ன இருக்கணும்? பணிவும் பக்தி இருக்கணும். அந்த குரு உபதேசம் பெற்று இருக்கணும். இருந்தாலும் பயிற்சியில உட்காந்து பாருங்க. அடியேன்னு சொன்ன பயிற்சியை செஞ்சு பாருங்க. சாமி உங்களை தேடி வருவார். சாமி உங்களை தேடி வருவார். அப்ப தவத்துல உட்கார எளிமையான பயிற்சி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பயிற்சி என்ன பண்ணுங்க? மூவ் பண்ணுங்க. முதல்ல செஞ்சு பாருங்க. சரி, பாட்டை திருப்பி ஒரு முறை படிச்சிடறேன். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம். நந்தி முதலாக நாமேலே ஏறிட்டு சந்தித்திருக்கில் தரணி முழுதாலும் வந்தித்து இருக்கும் பகலோன் வெளியாக சிந்தித்திருப்பவர் தீவினையாளரே. இப்படி காலையில எழுந்து யார் ஒருத்தர் கடமையெல்லாம் கொஞ்சம் அந்த உடம்பால் ஏற்படைய உபாதைகள்லாம் நீக்கிட்டு வாய் கொப்பளிச்சுட்டு நல்ல நீராகாரத்தை எடுத்துட்டு கூடுமானவர்களும் விபூதி பூசிட்டு முதுகெலும்பு நேரா வச்சு சின்முத்திரையில் உட்காந்து ஒரு காலம் மேல தூக்கி போட்டு சுகாசனத்துல உட்காந்து அடியேன்னு சொன்னது போல தலையில ஒரு குடம் இருக்கிறதாக, ஒரு திருவடி இருக்கிறதாக பாவச்சுக்கிட்டு கழுத்துக்கு கீழே சிந்திக்காம கழுத்துக்கு மேல அப்படியே அந்த குடம் கீழே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆடாம அசையாம கவனிப்பீங்கல்ல, அதே மாதிரி பொருவு நடுவை பார்த்து எம்பெருமான் திருவடியை பார்த்து யார் ஒருத்தர் லயிச்சு நிக்கிறீங்களோ அவங்க நந்தி எம்பெருமானுடைய பெரும் அருளுக்கு பாத்திரமாகி இந்த உலகத்துல தரணியை ஆளக்கூடிய எல்லா ரகசியம் நமக்கு கைகூடுன்ற ரகசியத்தை அந்த பாட்டு சொல்லுது. சுவாசத்தை பத்தின கவலை உங்களுக்கு வேணாம். நீங்க தவம் பண்ண உங்களை தேடி குருநாதர் உங்களுக்கு வீட்டுக்கே வந்துருவார். இதுதான் ரகசியம். நீங்க கடமையை மட்டும் செய்யுங்க. எப்படி தவம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, நீங்க கடமையை மட்டும் செய்யுங்க. உங்களை தேடி யார் வருவாங்க? சொல்லி தரத்துக்கு ஆள் வருவாங்க. ஆர்டர் போட்டோம்னா வீட்டுக்கு வருது இல்ல பொருள், அதே மாதிரிதான் பொருள் நடுவில் நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா சாமி உங்களை தேடி வருவார். நல்வினையாளர்களுக்கு இதுதான் அந்த ரகசியம். அப்ப தீவினையாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா படைத்தவனை விட்டுட்டு அவனால் படைக்கப்பட்ட பொருளை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. நாம போற இடங்கள்லாம் விடுதலையை உண்டாக்கணும். நாம போற இடங்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும். அக்கா நீங்க மட்டும் எப்படி தெளிவா இருக்கிறீங்கன்னு கேட்கணும். உங்களுடைய நான் பேசுறது கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? யாரும் சொல்லுங்க. என்ன இந்த மைக் கேக்குதுங்களாம்மா? கேக்குது. நல்லது. ஒண்ணு இல்ல, நம்ம போற இடங்கள்லாம் அக்கா நீங்க மட்டும் எப்படி தெளிவா இருக்கிறீங்க, எந்த பந்தமும் இல்லாம எந்த ஒரு இல்லாம அது பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க நம்மள. எவ்வளவு நீங்க லேசா இருக்கிறீங்க அப்படின்னா தவம் கூடிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம போற இடங்கள்லாம் அமைதி இருக்கும். நம்ம போற இடங்கள்லாம் மகிழ்ச்சி இருக்கும். நம்ம சூழல் எல்லாம் மகிழ்ச்சியை உண்டாக்கிடுவோம். நம்மளே அந்த மகிழ்ச்சியான தருணங்களை உண்டாக்கி கலகலன்னு ஆக்கிடுவோம். காரணம் என்னன்னா பாரம் கிடையாது, மடியில கனம் கிடையாது, வழியில பயம் கிடையாது. இதுதான் சொன்னாங்க. மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம் இருக்கும். அப்ப தவம் பண்றவங்களுக்கு மடியில கனம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வினையே கிடையாது. அவங்க 2 வினையை அறுத்து என்ன பண்ற ஏகாந்தமா
இறைவனுடைய திருவடி அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு பயமே கிடையாது. அவங்க போற இடங்கள்லாம் சந்தோஷமா இருக்கும். தவசீலர்கள் போற இடங்கள்லாம் அவ்வளோ நேர்த்தியா இருக்கும். ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அவங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். ஒரு செடி நடுறதோ, இல்ல வந்து இப்போ வழிபாடு செய்யறதோ, ஒரு வழிபாட்டுல பங்கெடுக்கிறதோ, என்ன காரியத்த கையில எடுத்தாலும் அவங்க செஞ்சாங்கன்னா அற்புதமா இருக்கும். அக்கா நான் கூட உங்க இருக்கேங்க. எனக்கு இது சொல்லிக் கொடுங்க. நெறைய பேர் வந்து ஒட்டிக்குவாங்க. காந்தகம் மாரி எல்லாம் ஒட்டுவாங்க. இது நடக்கும் பாருங்களேன். தவம் பண்ண நீங்க பலாப்பழம் மாரி ஆயிடுவீங்க. பலாப்பழத்துல என்ன வந்து மொய்க்கும்? ஈ வந்து மொய்க்கும்ல. அது மாரி நீங்க ஆயிடுவீங்க. இந்த தேன் சுவைக்கு வந்து அப்படியே வந்து மொய்க்குதுல்ல. நெறைய ஒரு ஈ வரும், 2 ஈ வரும், அப்புறம் நெறைய ஈ வந்துரும். அது மாரி தான். நீங்க தவம் பண்ண நீங்க பலாப்பழமா மாறிடுவீங்க. நீங்க பலாப்பழமா மாற ஆன்மாக்கள் ஈக்கள் போல வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிரும்? உங்ககிட்ட வழி கேட்க ஆரம்பிச்சிரும். ஆமா. இதுதான் அந்த ரகசியம்னு சொல்லி, தவத்துல உட்கார்றதுக்கான வழிய நான் சொல்லியிருக்கிறேன். ஆமா. எனக்கு உபதேசம் குடுக்கலன்ற வருத்தம் வேண்டாம். நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க தேடி வர்றதுக்கு அடியேன் தயாரா இருக்கிறேன். எல்லாருமே உட்காருங்க முதல்ல. தலைக்கு மேல நான் சொன்ன மாரி ஒரு குடம் இருக்கிறதாவும், அந்த குடம் கீழ விழுந்துராத மாரி நீங்க என்ன பண்ணுங்க, 24 நிமிஷம் அந்த குடத்த மேல வச்சுக்கின்னு உட்காருங்க. ஐயோ! உண்மையான குடத்த வச்சிருக்க போறீங்க. அப்படி இல்ல. கொண்டோய் அங்க போட்டுங்க. தலை மேல அந்த குடம் இருக்குதான்னு நெனச்சுக்கங்க. நெனச்சுக்கிட்டு புரு நடுவுல சாமியோட கட்ட விரல் இருக்குதான்னு நெனச்சுக்கங்க. இப்ப உட்கார்ந்து பாருங்க தவம் எப்படி கூடுதுன்னு. சிவாய நம, சிவாய நமன்னு சொல்லி தவல கீழ விடாம பாத்துக்கங்க. 25 நிமிஷம் இல்ல. அப்படியே லயிச்சிருவீங்க. இதுல வெற்றி அடைஞ்சீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு ஆப்ஷன் தரேன் உங்களுக்கு. இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உட்காருங்க. எத பத்தியும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நான் வாரத்தினுடைய முதல் நாள். ஆமா. கப்பு சிப்புன்னு கதவ சாத்தணுமா? ஒரு விளக்கு ஒண்ணு போட்டோமா? குளிச்சோமா? திருநீர் பூசணுமா? நித்திய பூஜை எதனா பண்றது இருந்தா பண்ணிட்டு என்ன பண்ணுங்க? தவத்துல உட்கார்றத கூட்டிக்கங்க. அவ்வளவுதான். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உட்காந்துக்குங்க. அதுக்கப்புறம் இறைவன் உங்களை தேடி வருவார். குரு முகாந்திரமா தேடி வந்து உங்களுக்கு உபதேசம் கொடுப்பார். இன்னைக்கு தவத்தினுடைய எளிமையா உள்ள நுழைஞ்சு தவம் பண்றதுக்கு பெண்களுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்திருக்கேன். ஆண்களுக்கும் வழி சொல்லி கொடுத்திருக்கேன். ஏன்னா ஏற்கனவே ஆணோட புத்தி வந்து எப்பவும் கற்பனையில தான் இருக்கும். அதனால மேல தான் இருப்பான். கழுத்துக்கு மேல தான் அவன் ஃபீலிங் இருக்கும். பெண்களுக்கு அப்படி இல்ல. மண்ணு. ஆண்கள் ஃபுல்லா விண்ணு. விண்ணா ஆகாயத்துல இருக்கும். எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு நினைச்சுக்கின்னு தேமைன்னு இருக்கிறது ஆம்பளோட வேலை. பொம்பளை அப்படி கிடையாது. மண்ணு சார்ந்த விஷயங்கள். அது பிரசன்ட்ல இருக்கும். அது என்னன்னா, அது கழுத்துக்கு கீழ இருக்கிறத விட்டுட்டு மேல வந்து திங்க் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணா, அதுக்கு விடுதலை நிச்சயம் கிடைக்கும். அப்படின்னு சொல்லி, இந்த மண்ணு விண்ண சந்திக்க துடிக்கும். விண்ணு மண்ண சந்திக்க துடிக்கும். அதுதான் சந்திக்கிற பாயிண்ட். அதான் புரு நடு. மண்ணுக்கும் விண்ணுக்கும் நடுவிருந்து அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. அது போலதான். அதனாலதான் முருகபெருமானுக்கு சூலம் மேலேயும் இருக்கும், கீழேயும் இருக்கும். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? முருகபெருமானுக்கு சூலம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், கீழே இருக்கும். அதாவது விண்ணுக்கும் அதிபதி அவன்தான், மண்ணுக்கும் அதிபதி. தேவ சேனாதிபதி. சூலத்தை கவுத்து போட்ட மாதிரி இருக்கும். என்ன அவன் 2 சூலத்தை கவுத்து போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னா, புருவ நடுக்கு மேலேயும் புருவ நடுக்கு கீழேயும் அவன் தான் ஆட்சி. உலகங்கள் யாவும் உன் அதிகாரமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது மாதிரிதான். புருவ நடுவுல இருந்து மேலேயும் ஆட்சி செய்ய முடியும், கீழேயும் ஆட்சி செய்ய முடியும். அதனால தான் சூலம் அவனுக்கு 2 சூலம். சிவபெருமானுக்கு ஒரு சூலம் தான். புள்ளைக்கு எத்தனை பாருங்க? 2 சூலம். எத்தனை பேர் இதை கவனிச்சிருக்கீங்க? முருகபெருமானுடைய சூலத்தை கவனிச்சிருக்கீங்களா? ஒரு சூலம் மேல அதே சூலத்தை கவுத்து போட்டிருக்கும். யான்றத வரைஞ்சு யா மாதிரி இருக்கும் சூலம். அதுக்கு கீழே ஒரு கவுத்து போட்ட ஒரு சூலம் இருக்கும். எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? அது இகபர சௌபாக்கியம். கீழே கவுத்து போட்டிருக்கிற சூலம் வந்து இகம். மேல மேல் நோக்கி இருக்க சூலம், சிவபெருமான் மாதிரி வச்சிருக்க சூலம் வந்து பரம். இக பரம். அப்படிப்பட்ட சூலம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தவத்துல உட்கார்ந்தாதான் புரியும். ஆமா. உட்காருங்க. சிகாரத்துக்கு வர்றவங்க எல்லாருமே பால் மரமா உட்காருங்க. எப்படி உட்காருன்ற வித்தையை சொல்லி கொடுத்துருக்குறோம். திருவடி எப்படி பார்க்கணுன்ற வித்தையை சொல்லி கொடுத்துருக்குறோம். நந்திய பெருமான் திருவடியை அனுபவிக்கிற வித்தையை நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் உபதேசத்துக்கு ஒண்ணு ஏற்பாடு பண்ணணும். முதல்ல உட்காருங்க. முதல்ல பாத்திரத்தை சுத்தம் பண்ணுங்க. சாமி வருவார். கலீஜா வச்சுட்டு அப்புறம் எப்படி வருவார்?
உடம்புன்ற ஆலயத்தை நம்ம என்ன பண்ணோம், சுத்தப்படுத்த சாமி வந்து தங்குவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளுக்கு தேடி குடுக்குறோம்னா அது வருவார். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் சொல்லி, இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லி, நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணின் நல்லதுரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கல் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இணைந்து நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழ் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி, மனமொழி மேகலாலை வணங்கி, அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அதிகாலை மன்னிக்கவும், இன்று மாலை 6 மணிக்கு, பிறகு 8 மணிக்கு, பிறகு 9:50 சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பிறவி பெருமையினை அடையும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்யும். நன்றிங்க, அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இன்னைக்கு தவம் பத்தி நிறைய பார்த்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியா இருக்குன்னு நம்புறேன். நிச்சயம் தவத்தை கூட்டுறதுக்கு, நந்தியம்பெருமான திருவடியை அடையறதுக்கு ஒரு சூத்திரமாக இந்த நூல் இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்குன்னு நான் நம்புறேன். பரிபூர்ணம் நம்புறேன். பல பேருடைய வாழ்க்கையில் இது வெளிச்சமா இருக்குன்னு நம்புறேன். சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். எல்லாரும் ஞானத்துக்கு வரணும், தெளிவு வரணுன்றது தான் நம்முடைய ஆசை. எல்லோரும் இன்புற்று இருப்பது அல்லாமல் வேற ஒரு நோக்கம் நமக்கு கிடையாது. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானாக வந்தது. தாய்மானவருடைய திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி இனிது நிறைவு செய்வோம். நன்றிங்க, அனைவருக்கும் வணக்கம்.